வருடத்தில் எத்தனோ ராத்திரிகள் நம்மளுக்கு போகுது. ஆனால் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினம் கோள்களின் அமைப்பு இயற்கையாகவே உயிர் சக்தி மேலோங்கி எழுப்ப செய்கிறது. அதனால் அன்று முழுவதும் இரவு 12 மணி முதல் 6 மணி வரை ஒருவர் விழிப்புடன் இருந்தால் இயற்கையாகவே நம்மில் இருக்கும் உயிர் சக்தியும் மேல்நோக்கி நகர்ந்துவிடும். ஆன்மீகவாதிகளும் சித்தர்களும் கூட இதை கூறியுள்ளனர். சிவராத்திரி அன்று சிவனுக்கு பிடித்த மந்திரமான ஓம் நமச்சிவாய மந்திரம், ஓம் நமச்சிவாய என்ற மந்திரம் ஜபித்து முக்கண் முதல்வனை வணங்கினால் நாம் நினைத்ததை பெறலாம் என்பது ஐதீகம். சிவன் என்றால் மங்களம் என்று பொருள். சர்வ மங்களங்களை அருளும் அற்புதமான திருநாள் சிவராத்திரி என்று ஆன்றோர்கள் கூறியுள்ளனர். சிவராத்திரி என்று சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது ஐதீகம். சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்களை செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகும் என்பது நம்பிக்கை. சிவராத்திரி விரதத்தால் நமது புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம் பெறலாம். பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபடுவதே இந்த நாளில் விசேஷமாகும். மகா சிவராத்திரி என்று முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மகத்தி தோஷம் நம்மை விட்டு விலகும். காசியில் வீடு பேரடைந்த பலன் கிடைக்கும். சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் என கூறப்படுகிறது. மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் குளித்துவிட்டு மறுநாள் வரை ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் விரதம் இருந்து சிவனை வழிபட வேண்டும். விரதம் இருக்க முடியாதவர்கள் விசேஷ பூஜை அபிஷேகங்களில் கண்டு கழிக்கலாம். பால், பழம் மற்றும் தண்ணீர் மட்டுமே குடித்து நாள் முழுவதும் இருக்கலாம். பால், தயிர், நெய், தேன் போன்ற பூஜை பொருட்களை கொடுத்தும் வழிபடலாம். நாம் ஒவ்வொரு நாளும் சிவனை மனமுருகி வழிபட்டோம் என்றால் நம்மளுக்கு எல்லா சகல செல்வங்களும் கிடைக்கும். அவ்வளவு எளிதில் நாம் சிவனை வணங்க முடியாது. ஏனென்றால் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கடவுளாக நமக்கு திகழ்கிறார். எல்லாருக்கும் எல்லாமே உடனே கிடச்சிருது அப்படின்னா நம்ம எல்லாரும் ஈஸியாக அதையும் வாங்கிடுவோம். ஆனால் எதையுமே சீக்கிரம் கிடச்சிது அப்படின்னா அது எல்லாமே நாம் செய்த புண்ணியங்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் நன்றியை சொல்லி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ முதல் தடவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நாம் உங்களை சந்திக்கலாம்.